கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். பலவீனன் என் மீது இரக்கமாயிரும். தவறு செய்த என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். குடும்பத் தலைவர்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு முறை எண்ணி பாருங்கள். பிள்ளைகளே, உங்களுடைய படிப்பையும் விசுவாச வாழ்க்கையும் எண்ணி பாருங்கள். இறைவனுக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக வாழ்ந்து வருகின்றோமா? அல்ல மேலோட்டமான வாழ்வு இவ்வுலக வாழ்வுக்குள்ளே நாங்கள் எங்களை கையளித்திருக்கின்றோமா? நிச்சயம் ஆண்டவர் எங்களை உடைக்கின்ற வழியிலே என்ன தெரியும், எத்தனையோ பேர் பாவசிங்கத்தினம் செய்து தங்கள் கையளித்த வழியிலே எத்தையோ நினைக்காத காரியங்கள், நினைக்காத ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றிருக்கின்றார்கள். அதை ஆசீர்வாதம் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மீதும் நிறைவாக இறங்க வேண்டும். ஆகவே இந்த வேளையிலே எங்களை கையளிப்போம். என்றால் நம்முடைய பாவத்தினால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆவியானவரை நாங்கள் இழந்து விட்டோம். ஆவின் அபிஷேகத்தை இழந்து விட்டோம். இதுதான் திருப்பாடு 51 நாங்கள் பார்க்கின்றோம். 10-11வது இறைவார்த்தையிலே தாவீது அரசன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், உமக்கு முன்னிலே பாவம் செய்து விட்டேன். ஆகிய இந்த வெளியிலே என்னை மன்னியும். அதை வெளியிலே என்னிடமிருந்து உமது ஆவியானவரை எடுத்து விடாதேயும். உமது ஆவியானவரை எடுத்து விடாதேயும். ஆகிய இந்த வெளியிலே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆவி எதிர்த்து நின்ற சந்தர்ப்பங்கள், பாவத்தில் ஊர்ந்த சந்தர்ப்பங்கள், இன்னும் தொடர்ந்தும் பல வீணங்களுக்குள்ளே வாழ நினைக்கின்ற சந்தர்ப்பங்கள், அவற்றை மட்டிலே நாங்கள் வெளிப்பாக இருப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மறுகின்றார். இப்பொழுது அவர் கருணை காண்பிக்கலாம். காலங்கள் நேரங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆகிதான் இந்த வேளையிலே குடும்ப தலைவர்களே, உங்களுடைய வாழ்வை ஆண்டவன் புதுப்பிக்கவும் அந்த வழியிலே நன்மைகளால் நிரப்பவும் விரும்புகின்றார். எனவே இந்த வழியிலே கையளிப்போம், முழுமையாக கையளிப்போம். எனவே இந்த பாடலை மாத்திரம் நான் பாடுகின்றேன், அதை பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். மீண்டும் ஒரு முறை பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். என்மேல் மனமிரங்கும். என்மேல் மனமிரங்கும். இந்த மனநிலையோடு ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் என்று ஒப்புக் கொடுத்து ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்ளும்படியாக, ஆவியாடி அபிஷேகம் இந்த வழியில் இறங்கும்படியாக, இந்த வழியிலே முழந்தால் படியிட்டவராக ஊற்று தண்ணீரே என்று தேவ ஆவி என்று பாடுகின்ற வழியிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியாக, ஆவியானவர் புறக்கணித்த சந்தர்ப்பங்கள், ஆவியானவர் தடை விதித்த சந்தர்ப்பங்கள், ஆவியானவர் எங்களிடமிருந்து நாங்கள் அகற்றிய சந்தர்ப்பங்களை நினைத்து மனம் வருந்தி, ஆண்டவரை, நான் பாவி, நான் மனம் மாறுகின்றேன், என்னை கையளிக்கின்றேன், அது ஆவியானவரை மாத்திரம் என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். ஆவின் அபிஷேகம் அக்கினியாக எந்த வேளையிலே இந்த இல்லத்தை நிரப்பட்டும், இந்த ஆலயத்தை நிரப்பட்டும், எங்கள் மீது இறங்கட்டும் என்று மன்றாடியவர்களாக இந்த பாடலை பாடிக்கொள்வோம். ஆண்டவரை, இந்த வேளையிலே உமது வல்லமையான ஆவியானவருக்காக ஜெபிக்கின்றேன். அன்று நீதாமே உமது ஆவியானவரை வாக்களித்தீரே. அதே ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக, அது அக்னியாக இறங்கும்படியாக, ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய உடலிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய முயற்சிகளும் இறங்குவதற்கு, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறங்குவதற்கு, உங்களுடைய தொழில் முயற்சியில் இறங்குவதற்கு எல்லாம் தடைகள் இருக்கின்றதோ அந்த தடைகளை ஆவியானவர் தாமே அகற்றும்படியாக, ஆவியானவர் தாமே எங்களை உறுதிப்படுத்தும்படியாக, ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்தும்படியாக, ஆவின் பலம் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக,
ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும். கடவுளால் வாக்களிக்கப்பட்ட கடவுளின் வல்லமையே இந்த வழியிலுமே கூவி அழைக்கின்றோம். வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே. தடைகள் நீங்கவும், தீமைகள் அகலவும், நோய்கள் நீங்கவும் இந்த வேளையிலே இந்த வல்லமை எங்களை ஆட்கொள்ளவும், வல்லமையினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படவும் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே இறங்கும்படியாக, இந்த வாழ்க்கையில் இறங்கும்படியாக, உடலில் இறங்கும்படியாக, இந்த முயற்சியில் இறங்கும்படியாக இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே, கடவுளின் வல்லமையே என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய உடலிலே வந்தமைக்காகவும், எங்களை பொறுப்படுத்தமைக்காகவும், எங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். உம்மை போற்றுகின்றேன், உம்மை துதிக்கிறேன் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன் ஆவியானவரே, உம்மை துதிக்கின்றேன் ஆவியானவரே, உம்மை துதிக்கின்றேன் ஆவியானவரே. வாக்களித்தீரே நீர் பாயும் தேசத்தை, வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே, இவனதியே பொங்கி பொங்கி மம் ஊற்று தண்ணீராமிந்தன் வெல்ல கத்தரே, நிரப்பிடுமே இவ தண்ணீராமின் வெல்ல கத்தரே, நான் என்னை நிரப்பிடுமே. நான் செழி தூங்கிட நீ தந்திட, நான் செழி தூங்கிட குற்றம் பெற்றிட, நரம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்தன் தேவவியே, இவனதியே என்னில் பொங். மீண்டும் ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, இவனதிலே பொங்கி பொங்கி. நெஞ்சங்களே கைகளை வைத்துக் கொள்வோம். ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், கடவுளின் வல்லமையே வாரும், கடவுளின் வல்லமையே வாரும், என்னை ஆட்கொள்ள வாரும், என்னை ஆட்கொள்ள வாரும், என்னை உறுதிப்படுத்த வாரும், என்னை பலப்படுத்த வாரும், தீமைகளிலிருந்து விடுவிக்க வாரும், தீமைகளை சுட்டெரிக்க வாரும், நோய்களை கடிந்து கொள்ள வாரும், நோய்களை கடிந்து கொள்ள வாரும், உமது கனிகளால் நிரப்ப வாரும், உமது கொடைகளால் நிரப்ப வாரும். ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும். உமது வல்லமை இறங்கட்டும், உமது வல்லமை என்னுடைய உடலிலே இறங்கட்டும், உமது வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும், உமது வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும், உமது வல்லமை எங்களுடைய குடும்பத்திலே இறங்கட்டும். வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே. தீயவனுக்கு அதிகாரம் இல்லை, தீய சக்திகளுக்கு அதிகாரம் இல்லை. அனைத்து தீமைகளும் பரிசுத்தாவின் வல்லமையினாலே சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சற்று உட்கார்ந்தவர்களாக நாம் கடைசி செய்திக்கு எங்களை கையளிப்போம். சிறப்பாக எங்களுக்கு தெரியும் ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்வு. எங்களுடைய விசுவாச வாழ்வு உறுதியாக இருந்தால் நிச்சயம் எங்களுடைய வாழ்வு வளம் பெறும். எங்களுக்கு தெரியும் ஆபிரகாமை ஆண்டவர் அவருடைய சொந்த நாட்டிலிருந்து அழைக்கின்றார். சொந்த நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, அதாவது வீட்டை விட்டு, நான் காட்டுகின்ற இடத்திற்கு போ, நான் காட்டுகின்ற இடத்துக்கு போ, அங்கே உன்னை நான் பலுகி பெருகச் செய்வேன், அது மாத்திரமல்ல உன்னை ஆசிர்வதிப்பேன், நீயே ஆசியாக மாறுவாய். அதுதான் அவர் தன்னுடைய சொந்த மந்தைகளோடு
அவர் போகின்றார், மனைவியை கூட்டிக் கொண்டு போகின்றார். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஆண்டவன் சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை. குழந்தை கிடைக்கவில்லை. எனவே தான் என்ன நடக்கின்றது, அங்கே மனைவி சொல்லுகின்றால், இனியும் எங்கள் ஆண்டு அவர்கள் நாங்கள் வயது தானே பார்க்கணும், நாங்கள் வயது போய் கொண்டிருக்கின்றது, எனவே எனக்கு குழந்தை வேண்டும், எனவே வேலகார பெண் ஊடாவது எனக்கு குழந்தை கிடைக்க செய்ய என்று சொல்லி ஆகாரை கொடுக்கின்றாள். ஆகவே ஆபிரகாமுக்கு ஒன்றும் செய்ய முடியாதில்லை. தன்னுடைய மனைவி விதமாக வற்புறுத்துவதனாலே என்ன செய்கின்றார், வேலகார பெண் ஆகார் ஊடாக அங்கே குழந்தை கொடுக்கப்படுகின்றது. எனவே என்ன சொன்னால், குழந்தையை வயிற்றிலே தாங்கிய வேளையிலே என்ன செய்ய தொடங்கினாள், தன்னுடைய தலைவியை ஏளனத்தோடு நோக்கினாள். பாருங்கள், தலைவியை ஏளனத்தோடு நோக்கினாள். எனவே சாராள் சொல்கின்றார், ஆபிரகாமிடம் இவளை அனுப்பிவிடும்படியாக. ஏற்கனவே ஆண்டு சொல்லியிருந்தால் நான் குழந்தை தருவேன். ஆனால் இங்கே மனைவி அவசரப்பட்டால் எனக்கு குழந்தை வேண்டும். ஆனால் என்ன நடந்தது, இப்பொழுது அவமானம் அடைந்து நிற்கின்றான். அதுபோல் நம் பிள்ளைகளை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளையிலே இறைவனுடைய திட்டத்தை விட்டு நாங்கள் அவசரப்படலாம். அது கிடைக்க வேண்டும், இது நடக்க வேண்டும் என்று இல்லை. ஆண்டவன் சொன்னால் அதை செய்வார். ஆகிய சில வேளையில் அவர் காலம் தாழ்த்துவார், ஆனால் எங்களை கைவிடுவதில்லை. இது மாதிரி அங்கே ஒரு குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அவங்க இந்த வார்த்தை தான் வைத்தார்கள், காலம் தாழ்த்தலாம், ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆக இந்த நிலையில் இருக்கிற வழி நாங்கள் பார்க்குறோம். அடுத்தபடியாக அங்கே ஆகாருக்கு குழந்தை கிடைக்கிறது. ஆனால் 100வது வயதிலே உடன்படிக்கையின் ஆண்டவர் என்ன செய்கின்றார், ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்கின்றார். அங்கே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். இதுதான் அங்கே சாராள் சொன்னால், நான் ஆண்டவர் என்னை சிரிக்க வைத்தார். இன்றைக்கு நாங்கள் பல கவலைகளோடு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சிரிக்க வைக்க இருக்கின்றார் என்று சொன்னால் அவரை முன் வந்து காரியங்கள் செய்ய இருக்கின்றார். அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கின்ற வழியிலே இந்த குழந்தையை கொடுத்தவர் அங்கேயும் அந்த வேளார பெண்ணோடு, அந்த குழந்தை இஸ்மாயிலோடு இந்த குழந்தை ஈசாக் விளையாடுவதை சாராள் விரும்பவில்லை. எனவே அவர்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த குழந்தை வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஈசாக். அந்த வேளைத்தான் ஆண்டவர் ஆபிரகாமை மீண்டும் சோதிக்கின்றார். எப்படி சோதித்தார் என்றால், நீ அன்பு செய்கின்ற ஒரே மகனை நீ எனக்கு எரி பலியாக தர வேண்டும். யோசிச்சு பாருங்க, இப்படியாக ஒரு சந்தர்ப்பம் கூடிய வாழ்க்கையில் வருகின்ற வழியில் எப்படி நீங்கள் துவண்டு போவீர்கள்? ஆனால் ஆண்டவர் கேட்கின்றார். அந்த வழியில் தான் ஆபிரகாம் என்ன சொல்லுகின்றார், சரி ஆண்டவர் கேட்கின்றார், கொடுப்போம் என்ற ரீதியிலே அவர் தன்னுடைய பயணத்தை புறப்படுகின்றார். வேலைக்காரரோடு புறப்பட்டார். மலையின் அடிவாரத்திலே வேலைக்காரரை நிற்கும்படியாக கூறுகின்றார். ஆக வேலைக்காரரை நிற்கும்படியாக ஆபிரகாம் கூறிவிட்டு தன்னுடைய மகனோடு இந்த பலிக்குரிய அனைத்து பொருட்களையும் எடுத்து செல்கின்றார். ஆனால் வழியிலே நடக்கின்றது, ஈசாக் மகன் தந்தையை நிறுத்தி, முதல் ஆபிரகாம் நிறுத்துகின்றார் அந்த வேலைக்காரர். இப்பொழுது மகன் தந்தையை நிறுத்தி, அப்பா நாங்கள் எல்லாம் கொண்டு போகிறோம், ஆனால் பலிப்பொருள் எங்கே, பலிப்பொருளுக்குரிய ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்ட வேளையிலே ஆபிரகாம் என்ன சொல்வதுன்னு தெரியாமல், கடவுள் எங்களுக்கு தருவார், போவோம், கடவுள் எங்களுக்கு மலையிலே ஆட்டுக்குட்டியை தருவார், போவோம் என்ற ரீதியிலே அவர்கள் புறப்படுகின்றார்கள். புறப்பட்டு போனவர்கள் கடைசியாக ஆபிரகாம் என்ன சொல்கின்றார், மலைக்கு போனதும் அங்கே பலிப்பிடத்தை அமைத்து, மகனே ஈசாக்கே, ஆண்டவர் உன்னைத்தான் கேட்கின்றார், உன்னைத்தான் நான் எரி பலியாக வெட்டி கொடுப்ப விஷயம் போற எரிச்சு கொடுப்பேன்னா யோசிச்சு பாருப்பா, எரி பலியாக கேட்கின்றார். அந்த வழியில் தான் எல்லாம் ஆயத்தமான வழியிலே ஆபிரகாம் கத்தியை எடுக்கின்றார். அந்த வழியிலே கடவுள் தடுத்து நிறுத்துகின்றார். முதல் ஆபிரகாம் தடுத்து நிறுத்தினார், அடுத்து ஈசாக் தடுத்து நிறுத்தார். இப்பொழுது ஆண்டவர் தாமே ஆபிரகாமை நிறுத்தி, உன்னுடைய விசுவாசம் பெரிது, மகனுக்கு ஒன்றும் செய்யாதே, உன்னுடைய விசுவாசத்தின் பொருட்டு உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இங்கே அந்த பகுதியை வாசி கொண்டு போனால் அழகாக சொல்லப்படுகிறது. அவர் பலி ஒப்பு கொடுக்க முடியாமல் இருக்கின்ற வழியிலே தூரத்திலே பார்க்கின்றார், அங்கே கொம்பு மாட்டி இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டு அதை பிடித்து
பலி ஒப்பு கொடுத்தார். அந்த பலிப்பொருள் கூட எந்த காயமும் இல்லாமல், கொம்பு மாற்றினால் அங்கே உடலில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்காது. கொம்பு மாட்டிய ஆட்டை பிடித்து அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. என்றால் ஆண்டவர் அங்கே முன்னின்று காரியங்களை செய்தார். எனவே இந்த வேளையிலே இந்த செய்தியோடு சிறப்பாக நாங்கள் விசுவாசத்தோடு காரியங்களை தொடங்கினார். ஆண்டவர் படிப்படியாக காலம் தாழ்த்துவார் தான், ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட மாட்டார். ஆக இந்த வழியிலே உங்களுக்காக, உங்களுடைய குணப்படுத்தலுக்காக ஏற்பனையே ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஜெபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முடியல நிறைவாக இறங்கப் போகின்றது, இறங்கி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பாலின் நூடாக நாங்கள் ஆண்டவனுக்கு எங்களை முற்று முழுமையாக கையளித்து ஆண்டவர் தாமே மீண்டும் எங்களை நிறைவாக உறுதிப்படுத்தவும், அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்யவர் என்று நமக்குள் வசிக்கின்றார். இந்த பாடலை பாடி அன்றைக்கு பல காரியங்கள் செய்தவர் இன்றும் எங்கள் மத்தியிலே காரியங்கள் செய்ய இருக்கின்றார் என்ற நிலையோடு முழந்தால் படியிடக்கூடியவர்கள் முழந்தால் படியுங்கள். இந்த பாடல்களை பாடுகின்ற வழியிலே சிறப்பாக நோய்கள் உள்ள இடங்களிலே உங்களது வலது கைகளை தொட்டுக்கொள்ளுங்கள். நோய்கள் உள்ள இடங்களில் வலது கையை கொட்டு நீங்கள் ஆண்டவர் ஒப்புக் கொடுங்கள். மிகுதியை ஆண்டவர் பார்ப்பார். ஜெபத்தோடு ஆண்டவரை பார்த்து பாடலோடு ஜெபியுங்கள். நிச்சயம்